This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். சென்னையில் ரோட்டில் சுற்றி திரியும் மாடுகளை பராமரிக்க மண்டல வாரியாக கோசாலை மேயர் அறிவிப்பு. சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பராமரிக்க சென்னையில் மண்டல வாரியாக கோசாலை அமைக்கப்படும் என்று மாநகராட்சி மேயர் ஆர். பிரியா அறிவித்திருக்கிறார். சாலையில் திரியும் மாடுகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அதன் உரிமையாளர்களுடையது. மாநகராட்சி ஏன் மாடுகளை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிலர் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர். சென்னை வில்லிவாக்கம் சிவசக்தி நகரில் மூலதன நிதியின் கீழ் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இடத்தில் ரூபாய் 1.48 கோடி மதிப்பீட்டில் கோசாலை அமைக்கும் பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நேற்று தொடங்கி வைத்திருக்கிறார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதாவது: மனித உயிர்களை மட்டுமல்ல, சாலைகளில் சுற்றித் திரியும் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சென்னை மாநகராட்சியில் கோசாலைகள் அமைக்கப்பட இருக்கின்றன. வில்லிவாக்கத்தில் இதற்காக சுமார் 1/2 ஏக்கர் அளவில் நிலம் ஒதுக்கப்பட்டு கோசாலை அமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பணிகள் நிறைவடைந்த பின்னர் சாலையில் மாடுகள் சுற்றித் திரிவது தடுக்கப்படும். சென்னையில் சுற்றித் திரியும் மாடுகள், எருதுகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் முதல்வர் நேரடி கவனத்திற்கு கோசாலை மையங்கள் அமைப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தி உள்ளார் என்று கூறியுள்ளனர். தொடர்ந்து மேயர் பிரியா பேசுகையில், வில்லிவாக்கத்தில் ரூபாய் 1.48 கோடி மதிப்பீட்டில் இந்த கோசாலை மையம் கட்டப்பட்டு வருகிறது. சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் பொதுமக்களுக்கு போக்குவரத்திற்கும் கடுமையான நெருக்கடி ஏற்படுகிறது. எனவே இந்த மாடுகளை பிடித்து கோசாலை வைத்து பராமரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வில்லிவாக்கத்தில் அமைய உள்ள கோசாலைக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டு இருக்கிறது. இதில் 200 மாடுகள் வரை பராமரிக்க முடியும். 2 மாதங்களில் கோசாலை கட்டுமான பணிகள் முடிவடையும். மண்டல வாரியாக கோசாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தவிர வில்லிவாக்கத்தில் ரூபாய் 53.50 கோடி மதிப்பீட்டில் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் அமைப்பதற்கான பணிகளும் தொடங்கி வைக்கப்படுகின்றன. இதனை சென்னை மாநகராட்சி குழுமம் முன்னெடுத்துள்ளது. இப்பணி பற்றி ஆய்வு நடத்தப்பட்டு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிடப்பட்டு இருக்கிறது. வில்லிவாக்கம் ஏரியில் தனியார் பங்களிப்புடன் ரூபாய் 130 கோடியில் பொதுப்போக்கு பூங்கா அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பூங்காவில் கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் வேறு எந்த பகுதியில் கண்ணாடி பூங்கா அமைக்கப்படவில்லை. எனவே இந்த பணிகளை விரைந்து முடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.